இல்லை, புரிகிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போனாதான் தெரியும். மகிழ்ச்சி. உருவ சிவமாதி, அருவ சிவசமவாதி, இந்த ரெண்டு பேர் இன்னும் நாளா வராங்க. சங்கராந்த சிவசமவாதி, ஆவேச சிவ சமவாதி, ரூப சிவ சமவாதி, அருவ சிவசமவாதி. இந்த ரெண்டு பேரை நாளா பிரித்து சொல்றாங்க. இது வகை தான். நம்ம ஒரு சிவசமவாதி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் இத்தனை வகை இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குள்ள சின்ன சின்ன நுட்பமான வேறுபாடு இருக்குது. முத்தி நிலையில் ஆன்மாவுக்கு உருவம் உண்டு, முத்தி நிலையில் ஆன்மாவுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்கிறவங்க உருவ சிவசமவாதி. முத்து நிலையில் ஆன்மாவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அருவ சிவசமவாதி. இந்த ரெண்டு பேரும் நாளாக வராங்க. சரிங்களா? இப்போ இங்கே கொள்கை பாருங்க. ஞானம், பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என 3 நாம் ஏற்றுக்கிறோமா இல்லையா? ஞானம், பாசஞானம் உண்டு, பசுஞானம் உண்டு, பதிஞானம் உண்டு. இதில் இம்மூன்றும் அனாதியே உயிரினிடத்து உண்டு. உயிரினிடத்து அனாதியே 3 ஞானம் உண்டு. என்ன ஞானம்? பாசஞானம், பசுஞானம், பதிஞானம், 3ம் அனாதியே உயிரினிடத்து உண்டு. இது சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையதா, ஏற்பில்லாததா? ஏற்புடையது. உண்டுங்கிறவங்களா யாரு? இல்லைங்கிறவங்களா யாரு? கையே தூக்காதாலாம் யாரு? ஏயா வம்பு, எதை சொன்னாலும் இவர் இல்லைம்பாரு. கையதுக்கு தூக்கிட்டு ஏதோ பக்கத்தில் ஏதோ நடந்துட்டு இருக்கு, வி ஆர் ஆடியன்ஸ். இல்லைன்னு எதுக்கு, உள்ளன்னு எதுக்கு? 2 வேண்டாயா வம்பு. நாம 3 அனாதிய ஆன்மாவுக்கு உண்டு என்பது சைவ சித்தாந்தத்திற்கு உடன்பாடு இல்லை. சரி, சைவ சித்தாந்தத்தில் பாசஞானம்னா என்ன, பசுஞானம்னா என்ன, பதிஞானம்னா என்ன? அவ்வளோ பாசஞானத்துக்கு வருவோம். பாசஞானம் என்றால் என்ன? அது ஆன்மாவின் அறிவு. கேள்வி, பாசஞானம் என்றால் என்ன? உலகப் பொருள்களை பற்றி. சரி, அப்படின்னு என்ன சொல்லுங்க. நீங்க கேள்வி என்ன கேட்குறீங்க? நான் உங்களை கேள்வி கேட்டா நீங்க திருப்பி என்ன கேள்வி கேட்குறீங்க? கருவிகளின் வழியாக ஆன்மா அறிகிற அறிவு. கருவிகளின் வழியாக ஆன்மா அறிகிற அறிவுக்கு பாசஞானம் என்று பெயர். கருவினா பாசம்தான். கருவிகளின் வழியாக அறிகிற ஞானம் பாசஞானம். இப்போ நம்ம கருவியின் வழியாக அறியறதுன்னா என்னது? இப்போ நாம் அறியற எல்லாமே பாசஞானம் தான். இப்போ நான் பேசுறதை நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? அது என்ன ஞானம்? பாசஞானம். எப்படி? காதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. காது என்பது இந்திரியங்களில் ஒன்று. இது வழியாக அறிஞ்சா
பாசஞானம். இது வெளியே அறிஞ்சா பாசஞானம். சரியா? சரி. பசுஞானம்னா என்ன? புரிஞ்சுதுங்களா? சரியா தான் சொல்லியிருக்கிறாங்க. கருவிகள் நீங்கிய நிலையில், கருவிகள் நீங்கிய நிலையில் இப்போ கருவி வழியா நம்ம அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த ஞானம் என்னது? சிவபுண்ணியம் அதிகமாயிட்டே போகுது. பூசை செய்கிறோம், அஞ்செழுத்து என்றோம், அறிவில் இருக்கிற அறியாமை நீங்கி கொண்டே வருகிறது, நீங்கி கொண்டே வருகிறது. அந்த நிலையில ஆன்மாவுக்கு என்ன வரும்? வியாபக ஞானம் வரும். வியாபக ஞானம் வரும். எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நல்லா பூசை பண்ணால் வரும். வரும். எப்போ வரும்னு கேட்கக்கூடாது. யாருக்கு வரும்? சீவன் முத்தர்களுக்கு நிகழும். சரிங்களா? கருவிகள் வழியாக அறியாம இறைவன் அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துவான். இப்போ ஞானிகள்லாம் பார்த்தா நம்ம சொல்கிற மேலே போன உடனே அவர் ஹிஸ்ட்ரியே சொல்கிறாரு. சார் நான் போய் நின்ன உடனே என்ன சொல்கிறாரு? நீ இதுக்கு தான் வந்திருக்கிற, நீ நாலு இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிற எல்லாம் சொல்கிறாருன்னு சொல்கிறோமா இல்லையா? அதெல்லாம் என்னது? இறைவன் அறிவிக்க அறிவது, இறைவன் அறிவிக்க அறிகிற அறிவு. இப்போ இதில் என்ன தகராறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அறிவிப்பது யாரு? இறைவன். இறைவன் அறிவில், நம் அறிவில் அறிவிக்க அறிகிற ஞானத்தை தனது ஞானமாக நினைக்கின்ற மயக்க உணர்வு. புரியுதா? கருவிகள் நீங்கிய வழி, கருவிகள் நீங்கிய வழி இறைவன் உணர்த்திய ஞானத்தை, இறைவன் உணர்த்திய ஞானத்தை தனது ஞானமாக மயங்கி நிற்கின்ற மயக்க உணர்வு. மயக்க உணர்வு. அப்ப பசுஞானம் என்பது உண்மையில் என்ன ஞானம்? பதிஞானம். பதிஞானத்தை இந்த ஆன்மா என்ன செஞ்சுக்குது? என்னுடைய ஞானம் நினைச்சுக்குது. இப்ப நான் நினைச்சுக்கிறேன் என்னென்ன, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு இப்ப நான் நினைச்சுக்கிறேன்னா நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வேற. புரியுதுங்களா? இறைவன் அறிவிக்க. அப்போ அவங்க தவத்தில் எப்படி போயிட்டாங்க? நல்லா உயரத்துக்கு போயாச்சு. இறைவன் அறிவிக்கறிவாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அறிவித்து கொண்டு இருக்கிறான். அப்படி இறைவன் அறிவித்து கொண்டு இருக்கிற நிலையில அந்த ஆன்மா என்ன நினைச்சுக்கும்? நான் தாயா எல்லாம் அறியறேன், எனக்கு இப்ப எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. அதுக்கு என்ன ஞானம்? பசு ஞானம். அப்ப பதிஞானம்னு என்ன? இறைவனது ஞானத்தை இறைவனது ஞானமாவே நினைக்கிறது. இறைவனது ஞானத்தை இறைவனது ஞானமே நினைத்தா அது என்னது? பதிஞானம். ஐயா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதியா, எல்லாம் அவரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இதில் போய் நான் யாரு? இதில் எனக்குன்னு எந்த உரிமையும் தகுதியும் இல்லை என்று அறிந்தால் அதற்கு என்ன ஞானம்? பதிஞானம். இப்போ பாருங்க, பாசஞானமானாலும் சரி, பசுஞானமானாலும் சரி, பதிஞானமானாலும் சரி, அறிவிப்பது சிவம். அறிவிப்பது சிவம். கருவிகள் வழியாக அறிகிற போதும் கூட யார் அறிவிக்கிறார்? சிவம் தான் அறிவிக்கிறது. ஆன்மா அறிந்தாலும் அறிவிப்பது யாரு? சிவம் தான். இல்லைங்க, நான் தானே அறியறேன். கருவி வழியா அறியறது யாரு? நான் தானங்க அறியறேன், எங்கெங்க சிவம் அறிவிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அறியறதா இருந்தா காலையில இருந்து நடத்தினதை பூரா அறிஞ்சிருக்கணுமா இல்லையா? அறிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன்? நீங்க தானே அறியறீங்க. எல்லாமே அறியறது யாரு? நீங்க தான். கருவி வழியா தானே அறியறீங்க. சொன்னதெல்லாம் காது வழியா உள்ள போச்சா இல்லையா? போச்சா இல்லையா? போச்சு. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் அம்மாயா கருவி வழியா தான் போச்சு, நீங்க தான் அறிஞ்சீங்க, ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? ஆறாருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உள்ள இருந்து அளந்து கொடுக்குறாரு. உனக்கு போதும் போதும், நீ கேட்டதே போதும் அப்படின்னு சொன்னா சொன்னது. இந்த 2 வச்சுக்கோ, போனா போது, ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கிற
இந்த 2 வச்சுக்கோ அப்படின்னா 2 இல்லையா, 10 வச்சுக்கியா அப்படின்னா 10. இப்போ உள்ள இருந்து யார் செய்கிறா? பெருமான் உள்ள இருந்து அறிவித்து கொண்டே இருக்கிறான், அறிவித்து கொண்டே இருக்கிறான். இன்னொரு உதாரணம் சொன்னா தெரியும். இப்போ நீங்க இந்த சங்கற்ப நிராகரணத்தை விட்டுருங்க, இது யாருக்குமே புரிய போறதில்லை, அதனால இதை விட்டுருவோம். ஒரு உண்மை விளக்க வகுப்புன்னு வச்சுக்கோங்க. உண்மை விளக்க வகுப்பு. இந்த வகுப்புல இப்போ நம்ம காலையில இருந்து பாடம் நடத்துறோம். ஒரு 5 பாட்டு 6 பாட்டு நடத்துறோம் இல்லையா. ஒரு 200 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். 200 பேருக்கும் காலையில இருந்து ஒரு 50 செய்தி சொல்லியாச்சு. அந்த 50ம் 200 பேருக்கு புரிஞ்சிருச்சா? புரியல. சொன்னால் யாரு? ஒரே ஆள் தான். 200 பேத்துக்கும் ஒரே ஆள் தான் சொல்லிட்டு இருக்கிறார். யாருக்கும் தனித்தனியா போய் காதில் குசு குசுன்னு ஏதாவது சொல்லிட்டு வந்தோமா? ஒன்றும் சொல்லலை. 50 பேத்துக்கும் ஒரே ஆள் தான் சொல்லிட்டு இருக்கிறார். சொன்ன 50 செய்தியும் காதில் எல்லார் காதுலையும் போச்சா இல்லையா? எல்லார் காதுலையும் போச்சு. ஆனா அந்த 50ம் 50 பேத்துக்கு இல்லை. யாருக்கு? இவருக்கு 2, அவருக்கு 4, அவருக்கு 10. இதுல என்ன ஹைலைட்டுன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி சொல்றதான், ஒருத்தருக்கு 2 தான் புரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு 48 புரிஞ்சிருக்கும். சரிங்களா? நாம் என்ன நினைச்சிருவோம்? 2 புரிஞ்சவரு அறிவு கம்மியான ஆளு, 48 புரிஞ்சவரு கொஞ்சம் நல்ல அறிவுடைய ஆள் நினைச்சுக்குவோம். இதுல என்ன தெரியுங்களா? அந்த 48 புரிஞ்சவருக்கு 2 புரியாம இருந்து பாத்தீங்களா, அந்த 2 தான் இவருக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 48 புரியாதவருக்கு புரியாத 2 இவருக்கு புரிந்திருக்கிறது என்பதினால இவர் புத்திசாலியா? அப்படி சொல்ல முடியுமா? ஏன்? இவருக்கு 2 பெருமான அளந்துட்டாரு, அவருக்கு 48 அளந்துட்டாரு. புரியுதுங்களா? 30 வந்தாள், 20 வந்தாள், 5 வந்தாள், 10 வந்தாள். அப்போ உணர்த்துவது என் அறிவில இருந்து பெருமான் உணர்த்தி கொண்டு இருக்கிறான், உங்க அறிவில இருந்து வாங்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிறான்? எது வேணுமோ அதை தான் வாங்கிட்டு இருக்கிறான். அந்தந்த உயிர் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப கால நீதிகளை உட்கொண்டு, அதற்கும் ஒரு காலம் வேணும், நியதி வேணும். இந்த செய்தி உனக்கு இப்ப வேணும்னு பெருமான் முடிவு பண்ணானா அந்த செய்தியை வாங்கி உள்ள போட்டுருவான். வேண்டாம்ப்பா, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, இன்னும் நிறையா காலம் இருக்கு, என்ன அவசரம், போ திருப்பியுமா சங்கற்ப நிராகரணம் நடக்காமையா போயிட போகுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சானா என்ன செய்வான்? அப்படியே விட்டுருவான். அப்போ அறிவிப்பதும் யாரு? பெருமான் தான். அறியப்படுகிற அறிவிலையும் யார் இருக்கிறா? பெருமான் தான் இருக்கிறான். எனவே அந்த வகையில பாசஞானம், பசிஞானம், பதிஞானம் இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடியது. கருவிகள் வழியாக ஆன்மா அறிவதற்கு பாசஞானம் என்று பெயர். இறைவனது ஞானத்தை தனது ஞானமாக மயங்கி நிற்கின்ற ஞானத்திற்கு பசுஞானம் என்று பெயர். இறைவனது ஞானத்தை இறைவனது ஞானமாகவே நிற்கின்ற தெளிந்த அறிவுக்கு பதிஞானம்னு பேர். இது நம்ம சொல்றது. இவங்க என்ன சொல்றாங்க? சிவசமவாதி, அனாதியே ஆன்மாவுக்கு பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் ஆகிய 3 உண்டு. 3 உண்டுன்னு யார் சொல்றா? சிவசமவாதி சொல்றாங்க. இது மறுக்கப்படுகிறது. சரி, இப்போ பாசஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டா, கருவிகள் வழியாக அறிவது பாசஞானம். இது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்படியே வச்சுக்கலாம், பாசஞானம். சரி, பசிஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வாறு அறியப்பட்ட பொருளை அனுபவிக்கிற அனுபவத்திற்கு பசுஞானம்னு பேரு. நான் அந்த பாசஞானம் சொல்லி இங்க சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, புரியுதா? சைவ சித்தாந்தத்துல பசுஞானம், பாசஞானம், பதிஞானம் என்பதற்கு தனியா விளக்கணம் சொல்லிட்டேன். இப்ப சொல்றது யாருடையது? சிவசமவாதி. கருவிகள் வழியா அறிஞ்சா பாசஞானம், அதை அனுபவித்தா பசுஞானம், அனுபவத்துக்கு துணை செய்வது பதிஞானம். இப்போ ஒரே நேரத்தில் 3 ஞானம் வேணுங்கிறான். ஒரே நேரத்தில் என்ன வேணும்? 3 ஞானம் வேணும். எது? பாச ஞானத்தால அறிவிங்க, பசு ஞானத்தால அனுபவிப்பீங்க, அனுபவியத்திற்கு பதிஞானம் என்ன செய்யும்? துணை செய்யும். புரியுதா?
நாம் முதல்ல சொன்னதுக்கு இதுக்கு என்னது சம்மந்தமே கிடையாது. அது வேற, இது வேற. அப்போ ஒரே நேரத்தில் 3 ஞானம் வேணும். ஒரே நேரத்தில் 3 ஞானம் வேண்டும். அது எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும் என்று சொல்வது இவர்களுடைய தத்துவ ஞானம். சரி, இந்த ஆன்மா பாச ஞானமும் பசு ஞானம் நீங்கிய நிலையில அறிவற்ற நிலையில கிடக்கும். அது கேவலம். கேவலத்தில் ஆன்மா என்ன செய்யும்? அறிவற்று கிடக்கும். பாச ஞானம் இருக்காது, பசு ஞானம் இருக்காது. முதல்ல 3 உண்டுன்னு சொன்னீங்களேன்னா அடங்கி இருக்கும். பாச ஞானம் பசு ஞானம் அடங்கி இருக்கும். அதுக்கு கேவலம்னு பேரு. அடுத்தது முத்தி நிலையில, முத்தி நிலையில ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேவல சகல நிலைகள் எல்லாம் உழன்று கொண்டு இருக்கிற ஆன்மா பதிஞானத்தின் வழியாக என்ன செய்யும்? முத்தி நிலையை அடையும். அது எது போலன்னு கேட்டா, ஒரு வேட்டுவாக்கிளி, அதாவது ஒரு குளவி என்ன செய்யும்? ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யும்? கொத்தி 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 அதை என்ன ஆயிட்டோம்? குளவியா மாத்திரும். சரிங்களா? ஒரு புழுவை குளவி எடுத்துட்டு போய் கூட்டில் வச்சு கொத்தி 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 என்ன ஆக்கிறோம்? குளவியாக ஆக்கிறோம். அதுபோல சிவம் ஆன்மாவை பக்குவப்படுத்தி என்ன ஆக்கிறோம்? சிவமாக ஆக்கிறோம், சிவமாக ஆக்கிறோம். இப்போ குளவியான புழு என்னவா இருக்கும்? குளவிக்கும் அந்த ஆக்கின குளவிக்கும் வேறுபாடு உண்டா? ஒரு தாய் குளவி புழுவை எடுத்துட்டு போய் கொத்தி கொத்தி பெண்ணாக்கிருச்சு, குளவி ஆக்கிருச்சு. இந்த குளவி என்னென்ன செய்யுமோ அத்தனையும் அந்த குளவியும் செய்யும். முத்து நிலையில ஆன்மா சிவத்துக்கு சமமாக நின்று ஐந்தொழில் செய்யும். சிவத்திற்கு சமமாக நின்று என்ன செய்யும்? ஐந்தொழில் செய்யும். இது யாருடைய கருத்து? சிவசமவாதியுடைய கருத்து. இதற்கு ஆதாரமா நீங்க பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வச்சோம்னா தெரியும். இப்போ ஆன்மாவுக்கு ஆன்மா சிவம் அறிவு இச்சை செயல். ஆன்மா அறிவுடையதா? ஆன்மா அறிவுடையதா அறிவில்லாததா? அறிவுடையது. சிவம் அறிவுடையதா அறிவற்றதா? அறிவுடையது. இச்சை விருப்பம் ஆன்மாவுக்கு உண்டா இல்லையா? உண்டு. சிவத்துக்கு உண்டா இல்லையா? உண்டு. செயல் ஆன்மாவுக்கு உண்டு, சிவத்துக்கு உண்டா இல்லையா? உண்டுங்கிற சத்தம் மெதுவா கேக்குதே. உண்டு. இப்போ அறிவு இச்சை செயல் ஆன்மாவுக்கும் உண்டு, சிவத்துக்கும் உண்டு. சரியா? இப்போ எங்க வேறுபாடு வருது? ஆன்மாவின் அறிவு, சிவத்தின் அறிவு ஒன்னா? சிற்றறிவு பேரறிவு, சிற்றறிவு பேரறிவு. சரி, சரி. இப்போ அறிவு எவ்வளியோ, அறிவு எவ்வளியோ இச்சை அவ்வளி. அறிவு எவ்வளியோ இச்சை அவ்வளி. அறிவு லட்சணம் உங்க விருப்பத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். உண்டா இல்லையா? இப்ப பிடிச்சது 2 சொல்லு அப்படின்னு சொன்னா என்ன தெரியும்? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குங்க, சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா அவங்க அறிவு எப்படி இருக்குன்னு அர்த்தம்? குழந்தையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். குழந்தை தான் கேட்ட உடனே எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லும் இல்லையா? இல்லை எனக்கு நல்லா பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னா என்னது? இளைஞனா இருக்கிறான்னு அர்த்தம். அட எப்பப்பா படுப்போன்னு இருக்குது, வயசாயிட்டாருன்னு அர்த்தம். அறிவு எவ்வளியோ விருப்பம் அவ்வளி. ஒரு புத்தக கடைக்கு போறோம், போன உடனே நம்ம ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம்.
புத்தகத்தை எடுக்கிறோம். எடுக்கிற புத்தகத்தை வச்சு நம்ம அறிவை தீர்மானிக்கலாமா இல்லையா? இப்படி பார்க்குறோம், எல்லாம் நிறைய 100 புத்தகம் வச்சிருக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு ஒரு புத்தகத்தை கையில் எடுக்கிறோம். அப்போ அந்த புத்தகத்தை பார்த்தாவே அறிவு தெரியுமா தெரியாதா? 100 நாளில் தொழிலதிபர் ஆவது எப்படி, அப்படியே டக்குன்னு எடுத்தாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பொருள் மேல் பற்றுடையவர், பொருள் மேல் பற்றுடையவர். அப்படி சிவபிரகாசம் அப்படி எடுக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அருள் மேல் பற்றுடையவர். அந்த நீங்க செய்யற செயல் எப்படி இருக்கு, அறிவு எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு எப்படி இருக்கும் செயல் இருக்கும். சிவபிரகாசம், சிவஞான போதம், சிவஞான போதம். சிவஞான போதத்தை எடுக்கிறோம், அதுலேயே 2 உரை இருக்கு. சிவஞான போதத்துக்கு 2 உரை இருக்கு. மாதவ சிவஞான முனிவர் உரை பார்த்தோன்னா ஐயோ இதுவா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அறிவு இன்னும் அந்த லெவலுக்கு வரலையா? எந்த லெவலுக்கு? மாதவ சிவஞான முனிவர் உரை படிக்கிற அளவுக்கு நம்ம அறிவு வரல. இன்னொரு உரை இருக்கு, எளிமையான உரை. அப்போ அதை எடுத்துக்குவோம். அப்போ சிவஞான போதத்தை படிக்கிற போது கூட எளிய உரை, நுட்பமான உரை. அப்போ அந்த நுட்பத்தை விரும்புகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் அறிவு நுட்பமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அறிவுக்கு தக்கவாறு தான் என்ன இருக்கும்? செயல் இருக்கும், செயல் இருக்கும். அடுத்தது இச்சையும் அப்படிதான் இருக்கும், இச்சையும் அப்படிதான் இருக்கும், செயலும் அப்படிதான் இருக்கும். சரி, இப்போ ஆன்மாவின் அறிவு சிற்றறிவாக இருப்பதினாலே இதனுடைய இச்சை என்னவா இருக்கும்? சிறிய இச்சையாக தான் இருக்கும். உலக இச்சை தான் இருக்கும் இயல்பா, உலக இச்சை இயல்பா இருக்கும். செயல் எப்படி இருக்கும்? சிறிய அளவில் தான் செயல் இருக்கும். நமக்கு ஆற்றலுக்கு தக்கவாறு செயல் செய்வோம். இப்போ பாருங்க, பேரறிவு, பெரும் கருணை, அடுத்தது பேராற்றல், இறைவனது அறிவு பேரறிவு, அவனது விருப்பம் பெரும் கருணை, ஆற்றல் பேராற்றல். நமக்கு சிறிய அறிவு, சிறிய இச்சை, சிறிய செயல், சிறிய செயல். சரிங்களா? இப்ப பாருங்க, இது ஏன் சிற்றறிவா இருக்கு, இது ஏன் பேரறிவா இருக்கு? கேவல நிலையில ஆன்மாவின் அறிவு இயல்பாகவே ஆணவத்தினால் மறைக்கப்பட்டிருந்தது. கேவல நிலையில அனாதியே இறைவனது அறிவு ஆணவத்தினால் மறைக்கப்படாது இருந்தது. ஆணவத்தினால் மறைக்கப்படாததினாலே அவனது அறிவு பேரறிவு, ஆணவத்தினால் மறைக்கப்பட்டதினால இது சிற்றறிவு. அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இப்போதைக்கு வச்சுங்க. இதில் நான் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வைப்பேன். இப்போதைக்கு இப்படி வச்சுக்கங்க, இப்போதைக்கு இப்படி வச்சுக்கங்க. ஆணவத்தால் மறைக்கப்பட்டதினாலே சிற்றறிவு, மறைக்கப்படாததினால பேரறிவு. சரி, கேவலத்தில் இருந்துச்சு, கேவலத்தில் இருந்துச்சு, சகலத்துக்கு வந்துருச்சு. ஆணவத்தோடு கண்மம் கூடிச்சு, மாயை கூடிச்சு, ரெண்டும் ஏகப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுது. அப்புறம் பெருமான் வந்தார், உபதேசம் பண்ணார், ஆணவம் மூலம் நீங்கிச்சு, முத்திக்கு போயாச்சு, முத்திக்கு போயாச்சு. இப்போ ஆன்மாவின் அறிவு எப்படி இருக்கும்? ஆணவத்தினால் மறைக்கப்படவில்லை, அப்படிதானே? ஆன்மாவுக்கு என்ன ஞானம் வந்துடும்? அப்போ வியாபக ஞானம் வந்துருமா? வருமா வராதா? இப்போ எப்படி சொல்றது? வேற ட்விஸ்ட்னு சொல்லிட்டாரு. வருன்னு சொல்றதா வராதுன்னு சொல்றதா? வியாபக ஞானம் முத்து நிலையில ஆன்மாவுக்கு உண்டா இல்லையா? உண்டு. ஆன்மாவுக்கு முத்து நிலையில வியாபக ஞானம் உண்டு. சரி, அப்படின்னா இது என்ன ஆயிடும்? முத்து நிலையில இப்போ இச்சை என்னவாகும்? ஆகாது.
இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அறிவு நிலையில வேறுபாடு உண்டா இல்லையா? என்னது? சரி, நான் வந்துட்டு திருப்பியும் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு தப்பை சொல்லி திருத்துனா திருப்பி என்ன செய்ய மாட்டோம், அந்த தப்பை செய்ய மாட்டோம். சரிங்களா? இப்போ ஆன்மா பேரறிவா இருப்பதுனால அதோட இச்சையும் பெருங்கருணையாக தான் இருக்கணும். ஆற்றலும் என்னவா இருக்கும்? பேராற்றலாகத்தான் இருக்கணும். எனவே முத்தி நிலையில ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் வேறுபாடு இல்லை சொல்பவர்கள் சிவசமவாதி. சொல்பவர்கள் சிவசமவாதி. சரியாதான தெரியுது, லாஜிக்கலி சரியாதான் தெரியுது. ஏன்? ஆணவ மூலம் மறைக்காததுனால அப்படி இருக்கு. ஆணவம் மறைச்சா இப்படி இருக்கு, சரியாதானே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஆன்மாவின் அறிவுக்கு இலக்கணம் சொல்லுகிற போது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அறிவித்தால் அறிவது. ஆன்மாவின் இலக்கணம் அறிவித்தால் அறிவதே அன்றி ஒருபோதும் தானே அறியாது. ஒருபோதும் தானே. முத்தி நிலையிலும் ஆன்மா இறைவன் அறிவிக்க தான் அறியும், தானே அறியாது. நீங்க ஒரு ஒரு ஆரம்பத்திலிருந்து சில லாஜிக்கை சொல்றோம்னா நீங்க சித்தாந்தத்தில் சொல்லும் போது ஏன் சொல்றோன்னு தெரியாது, பரபக்கம் வருகிற போதான் தெரியும். ஏற்கனவே சொன்னனையா, ஞாபகம் இருக்கா? அறிவித்தால் அறிவது, ஒன்றொன்றாய் அறிவது, மறந்து மறந்து அறிவது சொன்னமா இல்லையா? அப்போ முத்தி நிலைகளும் ஆன்மா தானே அறியாது. அதை அறிவிப்பதற்கு சிவம் வேண்டும், சிவம் வேண்டும். சரிங்களா? அடுத்தது, இப்போ இறைவன் அறிவித்தால் ஆன்மா அறியும். எதை அறியும்? இறைவன் அறிவிக்க ஆன்மா அறியும். எதை அறியும்? எதை அறியும்? எதை அறியும்? இறைவனை அறிந்தாத்தான் முத்தின்னு பேரு. முத்தி நிலையில ஆன்மா எதை அறியும்? இறைவனை அறிந்தால்தான் முத்தி. நான் அதை பார்க்குறேன். எப்போ ஐந்தொழில் நான் செஞ்சுட்டு வந்துட்டுமா? ஐந்தொழில் போய் கொஞ்சம் படைக்க வேண்டிய வேலையெல்லாம் பாக்கி இருக்கு, காக்க வேண்டிய வேலையெல்லாம் பாக்கி இருக்கு, பண்ணிட்டு வந்துட்டுமான்னு பெருமானை பார்க்காம உலகத்தை திரும்பி பார்த்துச்சுன்னா கீழே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ முத்தி நிலையில் ஆன்மா அறிவது சிவத்தை தானே அன்றி வேறு ஒரு பொருளை இது பாராது. ஏன் பார்க்காதுன்னா இதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு தான் மேலே போச்சு. எதெல்லாம் வேண்டாம்? வேண்டேன் பிறப்பு, வேண்டேன் இறப்பு, திருமால் பதம் வேண்டாம், பிரம்ம பதம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். எது வேண்டா போதும்? உன்னை மறவாமை வேண்டும், உன்னை மறவாமை வேண்டும். அந்த இடத்துக்கு போன உயிர் எதை பார்க்கும்? சிவத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் என்னதுங்க? வற்றாது முற்றாது. அந்த இன்பம் என்னாகாது? வற்றாது முற்றாது, குறையவே குறையாது. கணம்தோறும் கணம்தோறும் பெருகுகிற ஆனந்தம், கணந்தோறும் கணந்தோறும் பெருகுகிற ஆனந்தம். இந்த கணம் அனுபவிக்கிற முத்தி அடுத்த கணத்தில் இருக்காது. அது எப்படி இருக்குமா? இதை விட உயர்வா இருக்குமா? அந்த கணத்தில் அனுபவிக்கிற முத்தி அதை விட உயரமா இருக்குமா? இப்படி அந்த இன்பம் என்ன ஆகுமா? பெருகி கொண்டே வரும். ரொம்ப முக்கியம், எந்த காலத்தும் சிவத்தை முழுமையாக ஒரு உயிரும் அனுபவிக்க முடியாது. எந்த காலத்தும் நீங்க நால்வர் பெருமக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சமயாச்சாரியார், சந்தானாச்சாரியார், 63 என்று யார் எடுத்துக்கொண்டீங்கனாலும் அவர்கள் சிவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், ஐயமில்லை. ஆனா முழுமையா அனுபவிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டா எந்த ஆன்மாவும் சிவத்தை
முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பேரானந்தம். ஆனந்த மாகலடேங்கிறார் இல்லையா? அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாய். நம்ம ஒரு மலை போல பெருமான் இருக்கிறான், நாம எறும்பு போல இருக்கிறோம். என்னைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது? ஆனந்த மலை. நாம் எப்படி இருக்கிறோம்? அதுக்கு அடியில் எறும்பு மாதிரி. இதை தின்னு தீர்க்க முடியுமா? என்னைக்கும் முடியாது, என்னைக்கும். ஆனால் ஆனந்தமாக இருக்குதா இல்லையா? சாப்பிட சாப்பிட இன்னும் 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 எவ்வளவு சாப்பிட்டாலும் அது தீராது. கடல் நிறைய நீர் இருந்தாலும் நாய் என்ன செய்யும்? நக்கி தான் குடிக்கணும். அதுதான் கடலுனுள் நாய் நக்கிங்கிறார். ஆங்கு உன் கருணை கடலில் விடலறியேனை. அல்ல சைவ சித்தாந்தம். ஏதோ சும்மா தன்னை தாழ்த்தி பாடுறாருன்னு நினைச்சக்கூடாது. சைவ சித்தாந்தம் அது. ஆனந்த கடல். முத்தி பெறுகிற ஆன்மா என்ன செய்யுது? நாய் மாதிரி நக்கி குடிச்சுக்கிட்டு இருக்குது. என்னைக்கு இந்த கடலை பூரா குடிக்கிறது? குடிக்கவே முடியாது, குடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பேரானந்தம். எனவே இந்த ஆன்மாவின் அறிவு முற்றறிவு என்று சொன்னா, முற்றறிவு என்பது என்னதுங்க? இப்ப இருக்கிறத நோக்க முற்றறிவு. இப்ப நமக்கெல்லாம் சுட்டறிவு இருக்கா இல்லையா? இப்போ ஒண்ணுதான் தெரியும், அதுவும் ஒழுங்கா தெரியாது. அப்பவும் ஒண்ணுதான் தெரியும், அது இப்போ உலகம் மட்டும் தெரியும், அப்போ சிவம் மட்டும் தெரியும். இப்பவும் உலகத்தை ஒழுங்கா தெரியாது, அப்பவும் சிவத்தை முழுசா தெரியாது. அப்போ முழுசா தெரியாது. இப்போ உலகத்தை முழுசா பாத்திர முடியுமா? அனுபவிக்க முடியுமா? மாயை என்று சொல்லக்கூடிய எதையே முழுசா அனுபவிக்க முடியாத போது சிவத்தை எங்க போய் முழுசா அனுபவிக்கிறது? சரிங்களா? அழகா சித்தியார் சொல்ற சிவானுபவம் சுவானுபூதிகமாம் என்று சொல்லுவார் சிவஞான சித்தியார்ல. சிவானுபவம் சுவானு பூதிகம். பூதிகம்னா அனுபவம், அனுபூதி சொல்றமா இல்லைங்களா? அனுபூதி. சிவ அனுபவம், பெருமானை அனுபவிக்கிற ஆனந்தம் யாருக்குரியது? உயிருக்குரியது. சுவானுபூதிகம். சுவம் என்பதற்கு ஆன்மா. ஆன்மா முத்தி நிலையில என்னையா செய்யணும்? உனக்கு ஐந்தொழில் செய்யறதெல்லாம் வேலை கிடையாது, அதெல்லாம் வேலை கிடையாது. என்ன செய்யணும்? அவன் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பான், நீ அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டியது தான். நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொன்னா அங்க வேலை இல்லை. அங்க அவங்க ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. நம்ம நினைச்சுக்குவோம், என்னது இது கொஞ்சம் நல்லா இருக்க, ஏன் அங்கே போய் ஐந்தொழில் செஞ்சா பரவாயில்லையே என்று நம்ம என்ன செய்வோம்? அப்படி ஒரு நினைப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் அதை அனுபவிக்கல. நமக்கு இன்னும் சிவானுபவம் என்பது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது? சர்க்கரை இனிக்கும் எழுதி போட்டா எப்படி இருக்கும்? அதுதான் நம்மளுடைய முத்தி நிலை. சர்க்கரை இனிக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? இனிக்க மாட்டதான் இருக்கு, அப்படிதான் தெரியும். நாம் என்ன செய்யல? கையில போட்டு சாப்பிட்டு பார்த்து ஆமாமாங்க இனிக்கும் அப்படின்னு சொல்றது வேற. அவரு சொன்னாருங்க சர்க்கரை இனிக்குமாமா. இப்போ முத்தி நிலை நமக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? இனிக்குமாமா அப்படிதான் இருக்கு. இல்லை இல்லைங்க நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? முத்து நிலை அனுபவிச்சா என்ன செய்வாங்க? யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. உலகத்தில் பிறரோடு பேசுவது இடையூறு. இடையூறு. ஏன்? உலகத்தை பார்த்தா பெருமான் தெரிய மாட்டான், பெருமானை பார்த்தா உலகம் தெரியாது. பெருமானை பார்த்தவங்களுக்கு உலகத்தை பார்ப்பது இடையூறு. இடையூறு. போய் கேட்டீங்கனாலும் ஆமாய்யா சிவபெருமான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லுவாரா? நீங்க என்ன கேட்டாலும் அவர்கிட்ட பதில் வராது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்த்தவன் பேச மாட்டான், பேசிட்டு இருக்கிறவன் பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா பார்த்துட்டா என்ன வராது? பேச்சு வராது, பேச்சு வராது. ஒரு ஓமை சொன்னா உங்களுக்கு தெரியும். சிற்றின்பம். சிற்றின்பத்திலேயே அந்த உச்சத்தை தொடுகிற போது பேச்சு இருக்காது, பேச முடியாது.
சரிங்களா? சிற்றின்பத்திலேயே பேசுதல் என்பது இடையூறு என்று சொன்னால் பேரின்பத்தின் நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேச முடியுமா? பேச்சு வராது, பேச்சு வராது. அப்படியே மோனானந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்தி நின்று ஆடல் காணும். ஆனந்தத்தை என்ன செய்வாங்களாம்? கடல் மாதிரி இருக்கு, இவங்க என்ன செய்வாங்களாம்? மொண்டு மொண்டு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். யாரு? மோனானந்த மாமுனிவர். மோனானந்த, மோனம்னா என்னது? மௌனம் வேறு, மோனம் வேறு. மௌனம்னா என்ன, மோனம்னா என்ன? மௌனம்னா என்ன? மோனம்னா வாய் அடங்குனா மௌனம், அறிவு அடங்குச்சுன்னா மோனம். மௌன விரதம்னு சொல்லிட்டு அப்படி இப்ப என்னது? இது வாய் மட்டும்தான் அடங்கி இருக்கு, வேற ஒண்ணு அடங்கல, வேற ஒன்றும் அடங்கல. அது மௌன விரதம், ஒன்றும் தப்பு இல்லை. மௌனம் என்பது என்னதுங்க? அறிவு அடங்கிடணும், அறிவே அடங்கிடும். யாருக்கு அடங்கும்னா மும்மலத்தை மோசித்துனர். 3 மலமும் கெட்டாதான் அறிவு அடங்கும். எங்க அடங்கும்? எங்க அடங்கும்? திருவடியில போய் அடங்கும். பெருமானுடைய திருவடியில போய் என்ன செஞ்சிடும்? அறிவு அப்படியே அடங்கிடும். அங்க பேச்சும் கிடையாது, செயலும் கிடையாது. அப்படியே பெருமான் திருவடியில ஆனந்தத்தை நுகர்ந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். எனவே இது சிவசமவாதிக்கு சொல்லக்கூடிய செய்தி. எனவே முத்து நிலையிலும் ஆன்மா எப்படி இருக்கும்? அடிமையாக தான் இருக்கும். முத்து நிலையிலும் ஆன்மா அடிமையே, முத்து நிலையும் ஆன்மா அடிமையேன்னு சொல்றார். அந்த 3 ஞானமும் ஒன்னா வேணும் அப்படின்னு நீ சொல்றியப்பா, அது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, விளக்கொளி, விளக்கொளி, சந்திரன் ஒளி, சூரிய ஒளி, இந்த 3 ஒளி இருந்தால் தான் கண்ணு ஒரு பொருளை காணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீ சொல்றது என்ன வேணும்? விளக்கொளி, சந்திரன் ஒளி, சூரிய ஒளி 3 சேர்ந்தாதான் கண்ணு ஒரு பொருளை பார்க்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது சரியா தப்பா? சரியா தப்பா? 3 தேவையில்லை. 3ல ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும். 3 சேர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கண்ணு காணணும்னு சொன்னால் ஒன்று விளக்கொளி இருந்தால் போதும், இல்லைன்னா சந்திரன் ஒளி இருந்தால் போதும், இல்லைன்னா சூரிய ஒளி இருந்தால் போதும். 3 தேவையில்லை. நீ சொல்கிற ஓமை அப்படி இருக்கு. ஏன்? பாசஞானம் இருந்தால் போதும், இல்லைன்னா பசுஞானம் இருந்தால் போதும், இல்லைன்னா பதிஞானம் இருந்தால் போதும். பாசஞானம் என்பது ஏகதேச அறிவு. ஏகதேச அறிவுனா என்னது? ஏகதேச அறிவுனா என்னது? ஒரு நேரத்தில் ஒரு பொருளை அறிஞ்சிங்கன்னா ஏகதேசன்னு பேர். ஒரு நேரத்தில் ஒரு பொருளை தான் அறிய முடியும். நம்ம இப்போ அப்படி தானே அறிகிறோம். கண்ணு பார்த்தா காது கேட்காது, காது கேட்டால் கண்ணு பார்க்காது. நாம் 2 தானே செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ கண்ணில் நான் பேசுறது கேட்குதா? என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இப்போ என்ன வேலை செய்யுது? 2 வேலை செய்யுது. அப்படின்னா அப்படி இல்லை. உங்கள் கவனம் காதில் இருந்தால் என் உருவம் தெரியாது. உங்கள் உருவம், என்னுடைய உருவம் உங்கள் கண்ணில் இருந்தால் நான் பேசுறது கேட்காது. ஆனால் இந்த 2க்கு என்ன செய்யுது? வேகமாக நடக்குது. கண்ணுக்கும் காதுக்கும், கண்ணுக்கும் காதுக்கும் ஆன்மா என்ன செய்யுது? வேகமாக போகிறதுனால உங்களுக்கு என்ன தோணுது? பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் பார்த்தா கேட்க மாட்டீங்க, கேட்கலன்னா பார்க்க மாட்டீங்க. சரியா? அப்போ ஒரு நேரத்தில் ஆன்மா ஒன்றைத்தான் அறியும். அதற்கு என்ன பேர்? ஏகதேச ஞானம். ஏகதேச ஞானம். கருவிகள் வழியாக அறிவுகிற அறிவுக்கு ஏகதேச ஞானம்னு பேர். சரிங்களா? இப்போ சந்திரன் சொன்னமா இல்லையா? சந்திரன் என்பது மயக்க அறிவு. மயக்க அறிவுன்னா என்னது?
இளம் அப்படியே வெளிச்சம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ தான் பாம்பு கயிறாக தெரியறது, கயிறு பாம்பாக தெரிகிறது. ஏன்? வெளிச்சம் கம்மியாக இருக்கா இல்லையா? வெளிச்சம் கம்மியாக இருந்தால் அது என்னது? மயக்க உணர்வு. மயக்க உணர்வு. இது எதுக்கு ஓமை? பசுஞானத்துக்கு. பசுஞானம் ஏற்கனவே சொன்னமா இல்லையா? பசுஞானம்னு என்ன? டீ சாப்பிட விடுங்க சார். அப்படியா? பசுஞானம்னு என்ன? இறைவனது ஞானத்தை தனது ஞானமாக அறிகிற மயக்க உணர்வு. மயக்க உணர்வு. அப்போ உண்மையில் அங்கே பதிஞானம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன நினைச்சுக்கிச்சு? என்னுடைய ஞானம் நினைச்சுக்கிச்சு. அதனால மயக்க உணர்வு. சந்திரனுடைய ஒளி மயக்க உணர்வு, பசுஞானத்திற்கு ஓமை. சூரிய ஒளி பதிஞானத்துக்கு ஓமை. சரிங்களா? சரி, டீ சாப்பிடுங்க. இந்த வகையில் சிவசமவாதம், சிவ சமவாதத்தை மறுக்கிறார். முத்தியில ஆன்மா ஐந்தொழில் செய்யும் என்பதையும் மறுக்கிறார். அதுக்கு அவங்க கேள்வி கேட்குறாங்க. எங்க இந்த ஞான சம்பந்தர் பூம்பாவைய உயிர்ப்பித்தாரு, அப்பர் சுவாமி யார? அப்பூதியடிகள் திருமகனார் மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பித்து கொடுத்தார், நம்பி ஆரூரர் முதலை கொண்ட பாலகனை மீட்டு கொடுத்தார். இப்போ இவங்களெலாம் ஐந்தொழில் செய்யலையா? இவர்களெல்லாம் ஐந்தொழில் செய்யவில்லையா? அப்போ முத்தியில் ஆன்மா ஏன் ஐந்தொழில் செய்யாது அப்படின்னு எங்கிருந்து கேட்குறாங்க? நம்பிட்டு இருந்தே கேட்குறாங்க. நம்பிட்டு இருந்தே கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? நெருப்பை சார்ந்த இரும்பு நெருப்பின் தன்மையை பெற்று நிற்கும். நெருப்பை சார்ந்த இரும்பு நெருப்பின் தன்மையை பெற்று நிற்கும். இப்போ இரும்பை தொட்டா சுடும். இரும்பை தொட்டா சுடும். சுட்டது இரும்பா நெருப்பா? நெருப்பு தான் சுட்டதே தவிர இரும்பு சுடுவதில்லை. சிவத்தை சார்ந்த உயிர் சிவத்தின் தன்மையை விளங்கி நிற்கும். அங்க சுட்டது எப்படி நெருப்போ அதுபோல இங்க படைத்தது யாரு? சிவம் தான் படைச்சது. நம்பி ஆரூரர் படைக்கல, நாவுக்கரசு பெருமான் செய்யலை. நீங்க பெரிய புராணத்தை கொஞ்சம் போய் படிச்சு பாருங்க. பெரிய புராணத்தை போய் படிச்சு பாருங்க. பூம்பாவை எழுப்பிய நிலையில சிவநேச செட்டியாரும் பூம்பாவையும் போய் ஞானசம்பந்தர் பெருமான் திருவடியில் வீழ்றாங்க. வீழ்ந்து வணங்குகிறார்கள். பெருமானே, நீங்கள் அல்லவா என் பெண்ணை உயிர்ப்பித்து கொடுத்தீர்கள் என்று ரெண்டு பேரும் போய் விழுகிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் பெருமானை நினைந்தார். ஏன்? நான் என்னையா செஞ்சேன்? நீ இல்லை செஞ்ச. செய்தது சிவம், செய்தது சிவமே அன்றி நான் இல்லை என்கின்ற உணர்வு இருப்பதனால தான் அவங்கனால அந்த வேலை செய்ய முடிஞ்சது. நமக்கு வருமானு கேட்டால் வராது. அதனால தான் நம்மளால செய்ய முடியல. நமக்கெல்லாம் ஒரு பாராட்டிட்டா எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. ஆஹா, உங்க மாதிரி பணி செய்யறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டா அவரு வேணும்னே உபச்சாரமாக கூட செய்ய சொல்லுவார். ஆனால் நமக்கு எப்படி இருக்கு? ஆனந்தமாக இருக்கு. ஆமாம்மா, இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? பாராட்டு நமக்கு எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், நமக்கு ஒரு நினைப்பு, நம்ம செஞ்சுருக்கிறோம், நம்ம தான் செஞ்சோம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? இதற்கு காரணம் அறிவில் இருக்கிற அறியாமை. அறியாமை இருக்கிற வரைக்கும் இந்த ஆணவமல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த அறியாமை நீங்கியதினாலே அவர்கள் அந்த நிலையை பெற்றிருக்கிறார்கள். நிகழாததினாலே நாம் இப்போ இப்படி இருக்கிறோம். இங்கே இருந்து அங்கே நாம் போகணும். போகின்ற காலம் நெடுந்தூரம். ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னது? we are in queue. அந்த வரிசையில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். முன்ன நிற்கிறோமா பின்னாடி நிற்கிறோமா அதெல்லாம் தேவையில்லை சார். லைனில் நின்னாச்சு. இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ, என்னைக்கு இருந்தாலும் யார் செஞ்சிருவா? பெருமான் செய்வான். திருநீறு பூசிய தொண்டர்களை ஒருபோதும் பெருமான் கைவிடுவதில்லை. நம் அறிவை திருத்துவது அவனுடைய வேலை. நம்மெல்லாம் ஒன்றும் திருந்த முடியாது. நம்ம நினச்சிட்டா திருத்திட முடியுமா?
திருந்த முடியுமா? அதெல்லாம் நம்மளால முடியாது. அறிவை திருத்துவதே பெருமானுடைய வேலை. அங்கே எந்த உயிரை எப்படி கொஞ்சி திருத்தணுமா, உதச்சி திருத்தணுமா, அதெல்லாம் அவனுக்கு தெரியும். கொடுத்தும் கெடுத்தும், கொடுத்தும் காப்பான், கெடுத்தும் காப்பான். நோக்கம் என்னது? அழகா சித்தியார்ல சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தைதாய் பெற்ற தம் தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடா விடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவர். 116வது பாட்டு சித்தியார்ல. தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவர். அதாவது அம்மா அப்பா என்ன செய்வாங்கன்னா, பையன் பேச்ச கேட்கலன்னா என்ன செய்வாங்க, புளியங்கொம்ப வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க. அப்புறம் சூடு வைப்பாங்க, அப்புறம் போட்டு கட்டி போட்டுருவாங்க வீட்டில். சரிங்களா? ஆனால் அத்துணையும் என்னது? பார்த்திடின் எல்லாம் பரிவே ஆகும். பையன் மேல அக்கறை இருக்கிறவங்க தான் அடிப்பாங்க, மிரட்டுவாங்க, சூடு வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரனை போய் அடிக்க முடியுமா? பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, குறும்பு பண்ணுது, அதை அடிக்க முடியுமா? அதை அது மேல நமக்கு அன்பு இல்லை. புரியுதுங்களா? அதனால ஈசனார் முனிவு, பெருமானுடைய கோபம். பெருமானுக்கு 2 கருணை, அறக்கருணை மரக்கருணை. யாருக்கு அறக்கருணை, யாருக்கு மரக்கருணை? சொன்ன பேச்சை கேட்டா அறக்கருணை, சொன்ன பேச்சை கேட்கலன்னா மரக்கருணை. நோக்கம் திருத்துவது. நோக்கம் ஒரே நோக்கம்தான். அடி வாங்கி திருந்துறதா, அடி வாங்காம திருந்துறதா? இது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. நம்ம அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு ஏன் சார் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? நீங்க உங்களையே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கங்க, யோசிச்சு பாருங்க. உங்க அறிவை பெருமான் திருத்துவதற்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு வருதுன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்கட பிரச்சனை இருக்குன்னு. இந்த பிரச்சனைகளை ஒன்றொன்றாக நீங்களே தீர்த்து கொண்டு வாருங்கள், உங்களுக்கு துன்பம் வராது. அப்போ ஒவ்வொரு அடியும் எதுக்கு உழுவுது? திருத்தறதுக்கு உழுவுது. திருந்திட்டா அடிக்கிறது நின்றும். திருந்திட்டா அடிக்கிறது நிறுந்தோம். திருந்துவது எது? எதை திருத்தணும்? அவரவர் அறிவுல நின்று பார்த்தா தெரியும். புழுவுக்கும் எனக்கும் 4 குணம். புழுவுக்கு எனக்கு இருக்கிற பொல்லாங்கு இல்லைனர். எனக்கும் புழுவுக்கும் ஒரே மாதிரி தான், ஆனா என்னை விட புழு பெட்ரு. எப்படி? அதுக்கு பொறாமை இல்லையான்றார் நாவுக்கரசு பெருமான். புழுவுக்கு பொறாமை இல்லை, எனக்கு இருக்குதுங்கிறார். யார் சொல்றவர்? யாரு? அவருக்கா இருக்கு? நமக்கு இருக்கு. உனக்கு இருக்குன்னு சொன்னா நமக்கு கோவம் வந்துடும், யாரை பார்த்தியா சொன்னேன்னு. அதனால எனக்கு இருக்கு, ஆமாம்மா எனக்கு தான் இருக்குதுங்கிறார். அவர் நமக்கு தெரிய வேண்டாமா? படிக்கிற நம்ம உன்ன நாவுக்கரசருக்கு பொறாமை இருந்ததாம்மா அப்படின்னு படிச்சுட்டு போனா முடிஞ்சு போச்சு கதை. சரிங்களா? எனவே நம் அறிவில் இருக்கிற குற்றங்களை களைய துவங்கினால் அடி விழாது, அடி விழாது. நம்ம அதை விட்டுட்டு எனக்கு துன்பமா இருக்குன்னு சொல்லிட்டு எதையும் திருத்தாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உளுந்துக்கிட்டே தான் இருக்கும். மெல்ல அடிப்பாரு. திருந்தலன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு அடி வேகமா விழும். அப்புறம் திருந்தல 2 அடி ஒட்டுக்கா விழுவும். மொத்தத்தில் திருத்துற வரைக்கும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க வேணும்னு சொன்னாலும் சரி, வேண்டாம்னு சொல்லி, ஓய் சைவத்துக்கு வந்து அடி விழுவுமாயா, வேற எங்காவது போயிடலாம் அப்படின்னு எங்க போனாலும் விழுவும், எங்க போனாலும் விழுவும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். எதுக்குயா? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். தீவினைகளை நீக்குவதற்காக அடியார்களை பெருமான் என்ன செய்தாரா? நைய வச்சார். அப்படியே நஞ்சு போயிடணும். ஏன்? தீவினை நீங்கணுமே. இந்த துணி அழுக்கா இருக்கு, துவைச்சு தானே ஆகணும். ஐயோ அடிக்கிறீங்களே, அழுக்கு போகாதியா, அழுக்கு
போகாது. அழுக்கு போகிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதுதான்? அடிக்க வேண்டியது தான். வேற வழியே கிடையாது. வேற வழியே நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருநீர் பூசிட்டா துன்பம் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. துன்பம் வருதுன்னு ஒவ்வொரு துன்பமும் அறிவை திருத்துவதற்கு, அறிவை திருத்துவதற்கு. நாவுக்கரசு பெருமான் சொன்னார். என்ன சொல்றாரு? என்னை படைத்துள்ளனே இடும்பைக்கு இடம் யாது சொல்லுங்கிறார். என்ன சொல்றாருங்க? என்ன படைக்கலனா துன்பம் எங்கேயா போயிருக்கும்? துன்பத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? துன்பத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இன்பம் சொன்னா எனக்குடு எனக்குடுனா பார்க்கடலை கடைஞ்ச உடனே என்ன வந்துச்சு? காமதேனு. உடனே எனக்குடுனா இந்திரன். லட்சுமி எனக்குடு யாரு? திருமால். சரஸ்வதி எனக்குடு பிரம்மா. கற்பக மரம் எனக்குடு யாரு? பிரமன். எல்லாம் ஒன்னொன்னா வந்துச்சு. கடைசியில் என்ன வந்துச்சான்? துன்பம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? துன்பம் வந்துச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பயலை காணோம். ஒரு பயலை காணோம். ஐயோ, இதை வாங்கி நாடனையா பண்றது? ஓடிட்டான். நாவுக்கரசு பெருமான் கையை கட்டிட்டு பக்கத்துல இருந்தார். இந்தா அப்படியா கொடுங்க சாமி. பெருமான் எது கொடுத்தாலும் பிரசாதம். பெருமான் கொடுப்பது பிரசாதம். தண்டிச்சார்னா அதுக்கு அழகா எங்க ஆசிரியர் சொல்ல கோப பிரசாதம். பெருமான் தண்டிச்சானா அது என்னதுங்க? கோப பிரசாதம். அதுவும் பிரசாதம் தான். நமக்கு இன்பம்னா சந்தோஷமா வாங்கிக்கிறது, துன்பம்னா ஐயோ அம்மான்னு கத்துறது. இன்பத்தை எப்படி வாங்குறீங்களோ அப்படியே துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். பழகிட்டா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? இருவினை ஒப்பு. இன்பமும் துன்பமும் ஒரே மாதிரி தெரிஞ்சிட்டா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எதுக்கு? ஞானம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். முத்தி பெறுவதற்கான தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்போ? இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்னா பார்க்கறது. இப்ப பார்க்க முடியுமா? முடியாது. என்னதான் சொன்னாலும் சொல்ற ஆளுக்கும் வராது, கேட்குற ஆளுக்கும் வராது. குறைஞ்சபட்சம் வரணும்னு நினைப்போம். வரணும்னு நினைப்போம். வர்றப்ப வரட்டும் இல்லையா? அதை இப்படி நினைக்கணும்னு அது தெரியணுமா இல்லையா? இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பெருமான் கொடுப்பது, பெருமான் கொடுப்பது என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு நமக்கு தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமெல்லாம் அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். சரிங்களா? எனவே இந்த வகையில் நம்ம இன்றைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்வோம். இன்னும் நமக்கு சில செய்திகள் சில சமயங்கள்லாம் விடுபட்டு இருக்கிறது. ரொம்ப நடத்த வேண்டாம்னு சொல்லி அப்படியே நிறுத்திக்கிட்டோம். உங்களை ரொம்ப டெஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் இந்த அளவில் இதை நிறுத்திக்கலாம். எத்தனை சமயம் பார்த்துருக்குறோம்? யார் யாரு? ஐக்கியவாதி, பாடாணவாதி, பேதவாதி, சிவ சமவாதி. சரிங்களா? 4 பேர் பார்த்தாச்சு. இன்னும் 5 பேர் பாக்கி இருக்கிறாங்க. 5 பேர் பாக்கி இருக்கிறாங்க. திருப்பி 5 பார்த்துருக்குறோம். சரி, மீதிய வாய்ப்பு கிடைக்கும் போத நீங்களே புத்தகத்தை எடுத்து படிச்சிருவீங்களா? நம்புவோம். புத்தகத்தை எடுத்து படிப்பதாக நம்புவோம். மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய 3ஆம் நாள் சங்கற்பம் நிராகரணத்தை நம்மளோடு சிந்தித்த பேராசிரியர் அவர்களுக்கு நம்ம சிவமரத்தின் அடியார் சார்பாக அவர் திருவடிக்கு நன்றியை காணிக்காக்கி விண்ணப்பம் செய்து காணிக்கை ஆக்கிறோம். நன்றி. ஏதாவது கருத்து இன்னைக்கு யாராவது சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஏதாவது கேள்விலாம் கேட்க முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் புரிஞ்சாதானே நம்ம கேள்வி கேட்க. ஒரு 2 நிமிஷம் யாராவது இருந்தா கேளுங்க. கேளுங்க. இன்னைக்கு யாராவது பேச விரும்ப இருக்கிறவங்க உங்க கருத்தை சொல்லலாம். பாடத்துல மட்டும். ஆமா, சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. ஐயா, எந்த சர்த்தகம் போனாலும் இந்த ஆழவமலம் பதி பசுபாசு தான் பேசுகிறாங்க. எனக்கு ஆழவமலம் இருக்குன்னு நினச்சிங்க. ஆனால் நினைக்க வேண்டாம், இருக்கு. அதை எப்படி போக்குறதுன்னு
ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க போதும். அப்படியே போயிடணும், 0 லெவலுக்கு போயிடணும். ஏடா நான் வந்து ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகணுங்கிறீங்க. நான் வந்து திருவடிக்கெல்லாம் இப்போ ஆசைப்படல, மறுபிறவி தான் வரணும். பல பிறவிகள் கூடணும், ஒரு பிறவியில் ஒரே சொல்லில் ஆகாது. இதற்கு இன்னும் திருவருள் வாய்க்கணும், பூசை பண்ணணும், 5 எழுத்து மந்திர உபதேசம் வாங்கணும். அந்த சாதனையை பலகாலம் செய்யணும். ஒரு நாள் செஞ்சாலாம் வராது, பலகாலம் செய்யணும். சிவபுண்ணியம் மிக மிக ஆணவ மலம் எப்படி தேயும் தெரியுங்களா? எறும்பூர கல்லும் தேயும், எறும்பூர கல்லும் தேயும். இப்படி தான் ஆணவ மலம் தேயும், ஓவர் நைட்ல எல்லாம் தீராது. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? சிவபூஜை செஞ்சாதான் திருவடி அடையலான்னு சொல்றாங்க. மற்ற இது பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்லைங்கய்யா, இல்லை. இல்லைங்க ஐயா, என்ன பெரிய ஐயா நல்ல கேள்வி. நீங்க கேட்குற கேள்வி அருமையான கேள்வி. ஏன்னா சில பேர் என்னமே அந்தந்த சமயத்தார் என்ன சொல்லுவாங்க, எங்க சமயம் தான் பெருசுங்க, இதை பண்ணாதான் வரும், அதை பண்ணாதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவபூசை பண்ணாதான் முத்தி கிடைக்குமா? ஏன் சிவபெருமான் சிவபூசை பண்ணலன்னா முத்தி கொடுக்க மாட்டாரா? அவர் தான் கருணையே வடிவமானவர் ஆச்சே, பேரறிவாச்சே, அவர் நினைச்சா எல்லாமே கொடுக்கலாமே. இது எல்லாருக்கும், பூசை வாங்காத எல்லாத்துக்கும் இந்த கேள்வி உண்டு. சரிங்களா? இப்போ சித்தாந்தம் ஏன் படிக்கணும், நம்ம இந்த பரபக்கம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நோக்கம், நல்ல அருமையான கேள்வி இது. முதல்ல பிரச்சனை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? முத்திக்கு தடை எது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. முத்திக்கு தடை முத்தியே வேண்டாமே, அப்புறம் வேற என்ன வேணுங்கிறீங்க? மறுபிறவி தான் வேணும் எனக்கு. மறுபிறவி வேணுமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்படியே இருந்தீங்கன்னா பிறப்பீங்க. பிறக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம், பிறவாமைக்கு தான் கஷ்டப்படணும். பிறக்கிறதுக்கு நோ ப்ராப்ளம், ரொம்ப சிலம்பம். உலகத்தில் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு, எதுக்கு முக்தி அடையணும்? வேண்டாம் வேண்டாம், ஒன்றும் அவசரம் இல்லை, வந்துகிட்டே இருக்கணும், ஒன்றும் அவசரம் இல்லை, விட்டுருங்க. ரொம்ப நன்றி. பிரச்சனை சிம்பிள். நான் கூட முத்தி கேட்குறீங்களோன்னு பயந்துட்டேன். சரி ஐயா, நான் ஆரம்பிச்ச கேள்வி முடிச்சுக்கிறேன். சரியா? அது நிறைய பேருக்கு பயன்படும். இப்போ முத்தி வேணும்னு நம்ம கேட்குறோம். முத்திக்கு தடை எது? ஆணவமலம். ஆணவமலம் எதை மறைச்சிக்கிட்டு இருக்கு? அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது, ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது. நோய் எங்க இருக்கிறது? அறிவில் இருக்கு. நோய் எங்க இருக்கிறது? அறிவில் இருக்கிறது. அப்ப மருந்து எங்க வைக்கணும்? அறிவில் வைக்கணும். சரிங்களா? அறிவுல நோய் இருக்குது, மருந்து எது? சிவம். 5 எழுத்து, 5 எழுத்து, 5 எழுத்து தான் மந்திரம். 5 எழுத்து 3 மந்திரம் இருக்கு. தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம். தூள பஞ்சாக்கரம் எது? சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம். தூள பஞ்சாக்கரத்தில் நாமா இருக்கா? மலம் இருக்கா? திரோதான சக்தி இருக்கா? இருக்கு. சிவாய நம இருக்கா? மந்திரத்திலேயே மலம் இருக்கா? இருக்கா? அப்ப அந்த மந்திரம் முத்தியை தருமா? தராது. இப்போ முத்தியை தரணும்னா மந்திரத்தில் என்ன இருக்கக்கூடாது? நாமா இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ என்ன மந்திரம் வாங்கணும்? அதிசூக்கும பஞ்சாக்கரத்தை உபதேசமா வாங்கணும். சரி, ஹாஸ்பிட்டல் போயாச்சு, டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு, உனக்கு இதுதான் பிரச்சனை புடி அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க? பிரிஸ்கிரிப்ஷன். காலை சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின் என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது டாக்டர் கொடுத்துட்றாரா? கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. சரியா? என்ன பண்ணணும்? மருந்தை ஒழுங்கா சாப்பிடணும். எதெல்லாம் சாப்பிட சொன்னாரோ அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சு மருந்து என்ன செய்யணும்? சரியா சாப்பிட்டா நோய் தீருமா? தீரும். இப்போ அறிவில் ஆணவமலம் இருக்கு, நீங்குவதற்கான மருந்து எது? அதிசூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம் வாங்கியாச்சு, குருநாதர் உபதேசம் பண்ணியாச்சு. என்ன செய்யணும்? சாதனை பண்ணணும். வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டே போதாது, பிரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் என்ன செய்யணும்?
சாதனை பண்ணணும். சாதனை என்பது என்னது? பூசை. பூசை செய்யணும். பூசை செய்கிற போது அந்த பூசையில் மந்திரம் என்னது? நாம நீங்கிய மந்திரம். நாம நீங்கிய மந்திரம். பூசை ரெண்டு வகைப்படும். ஒன்று அகப்பூசை, மற்றொன்று புறப்பூசை. அகப்பூசை என்பது அறிவினால் செய்யப்படுவது. அகப்பூசை என்பது அறிவினால் செய்யப்படுவது. யான் எனது அற்ற நிலையில அறிவுல இந்த 5 எழுத்தை கணிக்கணும். இதற்கு அகப்பூசை சிவஞான சித்தியார் பாடல் எண் 300 போய் பார்த்துக்குங்க. அகப்பூசையின் இலக்கணம் சொல்றார். சரிங்களா? இப்போ இந்த அறிவுல அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். குற்றம் எங்கு இருக்கிறதோ அங்கதான் மருந்து இருக்கணும். சரிங்களா? இப்ப அறிவில் இருக்கிற குற்றத்தை நீக்கணும்னா மந்திரத்தை கொண்டு போய் எங்க வைக்கணும்? அறிவினாலே கணிக்க வேண்டும். அறிவினால கணிக்கணும். கணிச்சா மட்டும் போதாது. பிரிஸ்கிரிப்ஷன் பிறகு மாத்திரை சாப்பிட்டாச்சு, அப்புறம் என்ன செய்யறது? அவர் எதெல்லாம் திங்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கிறது. மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுமா? போகாது. அப்போ நூல்களிலே நமக்கு விதிக்கு இயம நியமங்கள், இயம நியமங்கள். அந்த மந்திரத்தின்படி நிற்கணும். உலக போகம் எனக்கு வேண்டாம், உலக போகம் எனக்கு வேண்டாம். என்ன வேணும்? சிவம் ஒன்றே திரு என்று நிற்கணும். இது யாருக்குரியது? 3ஆம் நிலை. 1 2க்கு பேச்சு இல்லை. 3ஆம் நிலைக்கு போயிட்டா எனக்கு உலக இன்பம் வேண்டாம், பெருமான் திருவடி மட்டும்தான் வேணும்னு அறிவு நினைக்கணும். அதுதான் பத்தியம். மருந்து சாப்பிட்ற பத்தியம். நான் மந்திரத்தை அப்படி சொல்லிக்குவங்க, இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பணுங்க. அப்படின்னா மருந்து சாப்பிட்டோம், பத்தியம் இல்லைன்னு அர்த்தம். பத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, அந்த நிலையில நின்று பூசை செஞ்சுக்கிட்டே வந்தா அறிவுல யான் எனது என்கின்ற எண்ணம் வராது. எது செஞ்சாலும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் என்கின்ற உணர்வு இதற்கு வராது. இதெல்லாம் படிநிலையில மிக விரிவாக சிவஞான போதம் 8, 9, 10, 11 இதுல ரொம்ப விரிவா சிவஞான போதம், சிவஞான சித்தியார் இந்த இடத்துல போய் நின்னா பூசையின் பெருமை புலப்படும். அந்த பூசை செய்யாத வழி அறிவில் இருக்கிற அறியாமை நீங்காது. ஆணவமலை நீங்காம முத்தியை பேசுகிற தகுதி நமக்கு வராது. அப்போ ரொம்ப முக்கியம் எது? பூசை தான், 5 எழுத்து தான். நான் மருந்து வாங்க மாட்டேங்க, மருந்தெல்லாம் வாங்க மாட்டேன். நோய் தீருமா? அவ்வளவுதான். ஏன்னா எல்லா சமயம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்குது. முத்திக்கு தடை ஆணவ மலம். ஆணவ மலத்தை நீக்குவதற்கு வழி பூசை. ஆணவ மலம் நீங்கணுமா வேண்டாமானா? நீங்கணும்னா ஒரே வழி என்னது? பூசை தான். பூசை செஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கிருச்சா? அடுத்த கேள்வி. பூசை செஞ்சவங்களுக்கெல்லாம் ஆணவ மலம் நீங்கிருச்சான்னு கேட்டா நீங்கல. ஆனா நான் இப்ப முதல்ல சொன்னதான், எறும்பூர கல்லும் தேயும். நீங்க தினந்தோறும் செய்யற பூசை உங்களுக்கே தெரியாம உங்க அறிவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? திருத்திக்கிட்டே இருக்கும். நல்லா சிவபூசை வாங்கி அன்பர்கள் நல்லா உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு வாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அறிவு விளங்கி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஆதாரம், பூசை பண்ணுனா சாத்திர நூல் விளங்கும். சாத்திர நூல் விளங்கும். நீங்க முதல்ல சாத்திரம் எனக்கு விளங்கல, இப்ப எனக்கு சாத்திரம் விளங்குது. என்ன காரணம்னு பாருங்க. சிவபூசை பண்ணுனா சாத்திரம் விளங்கும். ஏங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அறிவு விளங்குகிறது, ஆணவம் தேய்கிறது. ஆணவம் தேயாம இந்த நூல் விளங்காது போல நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாதாரணமான இந்த நூலே விளங்காது. இந்த நூலினால் புலப்படுகிற பெருமான் எங்க போய் விளங்குவான்? விளங்குவானா? விளங்க மாட்டான். அதனால அடிப்படை சிவபூசையும் 5 எழுத்தும் இயம நியமங்களும். அதில் சொல்லக்கூடிய நீங்க சிவபூசை போனீங்கன்னா அகப்பூசையில 8 மலர் சொல்றாரு. 8 பூ வேணும். பூ கூட அகத்துல. இப்ப புறத்துல பெருமானுக்கு பூசை பண்ணணும்னா தாமரை, அரளி இதெல்லாம் இருக்கா இல்லையா? அது மாதிரி அகப்பூசையில பெருமானுக்கு 8 மலர் இருக்கு. என்ன தெரியுங்களா? அன்பு, அருள், கொல்லாமை, புலனடக்கம் இதெல்லாம் வேணும். நான் பூசை பண்ணுவேங்க, என்கிட்ட அன்பே கிடையாது, இப்போதைக்கு வராது. பூசை பண்ணணும்னு சொன்னா
பூசை எப்படி பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்கு. அது மாதிரி பூசை பண்ணணும். அன்பு இருக்கணும், எல்லா உயிர்களையும் மீது அன்பு செலுத்த பழகணும், பொறி அடக்கம் இருக்கணும், கொல்லாமை இருக்கணும், கொல்லாம இருக்கணும். இதெல்லாம் 8 மலர் சொல்றாரு, அகப்பூசைக்குரிய 8 மலர்கள். இந்த தகுதியெல்லாம் நமக்கு இருக்கா? இல்லை. அப்போ பூசை என்னது? ஓட்டை கூட தட்டி மூடி வைத்துட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. பானை இருக்கு, தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறோம், பானை என்னவா இருக்கு? ஓட்டையா இருக்கு. பூசை பண்றோம், பூசை பண்ற சிவபுண்ணியத்தை ஊத்துனோம், இங்க 8 ஓட்டை இருக்கு. குடத்துல எத்தனை ஓட்டை இருக்கு? அன்பு அப்படின்னா கொல்லாமை ட்ரை பண்ணும். இப்படின்னா என்னது? பண்ற சிவபுண்ணியம் போய்கிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஓட்டையும் அடைக்கணும். பூசை பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். நூல்களை சொல்லி இருக்கிற மாதிரி என்னது? திருக்குறள் போய் பார்த்தீங்கன்னா அன்புடைமை, அருளுடைமை சொல்றாரா இல்லைங்களா? இதெல்லாம் அடிப்படை. நீங்க போனீங்கன்னா சிவஞான சித்தியார்ல சொல்றாரு, ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கமோடு அர்ச்சித்தல் ஆதி, இழுக்கிலா அறங்களானால் 16 அறம் சொல்றாரு. நம்ம 16 வரம் வேண்டு கேட்கிறோம். என்னது? என்ன பேரு? கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நற்போ, அதெல்லாம் கலையாத கல்வியாது. வயசு குறைஞ்சா என்ன குறையாட்டி என்னைய? குறையாத வயது, அது வயசு பிறந்தா செத்துதான். பெருமாண்ட போய் என்ன கேட்கணும்? 16 வரம் சொல்றாரு சித்தியார்ல. ஒழுக்கம், ஒழுக்கம். பெருமாண்ட சாமி என்ன ஒழுக்கமா இருக்க வைங்கன்னு கேட்கணும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானம், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அர்ச்சித்தல். இதை போய் கேட்கணும் பெருமான்ட்ட. நாம் என்னைக்காவது போய் கேட்டிருக்கிறோமா? சாமி என்ன அன்பா இருக்க வெயி, அடக்கமாக இருக்க வெயி கேட்டிருக்கிறோமா? இதெல்லாம் வச்சுட்டு பூசை பண்ணணும். பூசை பண்ணணும்னு சொன்னால் நான் தீக்க வாங்கிட்டேங்க, காலையில் எந்திரிச்சு 6 மணி நேரம் பூசை பண்ணுவேனுங்க, பண்ண வேண்டியதுதான். எல்லாம் ஓட்ட குடம் தான். ஆனால் அப்போ என்னங்க பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பூசை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த பூசை என்ன செய்யும்? இந்த தகுதியெல்லாம் முதல்ல கொடுக்கும். எது? அன்பு, அருள், ஆச்சாரத்தை எல்லாம் இந்த பூசை கொடுக்கும். ஒரு காலத்தில் இந்த ஓட்டை குடம் அடைக்கப்படும். அப்போ பூசையின் பயன் என்னது? முதல்ல ஓட்டை அடைக்கிறது. புரியுதுங்களா? அப்புறம் சிவபுண்ணியம் நம்பும். சரிங்களா? இதெல்லாம் படிமுறை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்யணுங்கிறது இல்லைங்க. 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே வாங்க, தானா நடக்கும், தானா நடக்கும். நம்ம ஒன்றும் போய் இப்போ ஒரு செடியை நட்டு வச்சுட்டு விளைச்சிருச்சா பிடிங்கி பார்த்துட்டு இன்னும் முளைக்கல, திருப்பி போய் உள்ள வச்சுக்கிட்டு அடுத்த நாள் போய் முளைச்சிருச்சா, முளைக்கவே முளைக்காது. என்ன செய்யணும்? நட்டு வச்சாச்சா, தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டே இரு, தண்ணி மட்டும் அதுவா வளரும். பூசை வாங்கியாச்சா, பூசையை பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு எனக்கு வந்துருச்சா, சாமி என்னைக்குங்க வருவார் சார், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி இந்த சிவபுண்ணியம் ஏதாவது நிறையா வந்துருச்சா விளையாண்டு. இந்த கேள்வியே நமக்கு தேவையில்லை. நம்முடைய வேலை என்னது? பூசை பண்ணுறது தான் வேலை. பூசையின் பயன் அதெல்லாம் எனக்கு வேணாம் சார், நான் பூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அது வரப்போ வரட்டும், எப்போ வருதோ வரட்டும், எனக்கு என்ன வேலை? பூசையை பண்ணணும். பெருமாண்ட என்ன போய் கேட்கலாம்? சாமி எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை ஒழுங்கா பூசை பண்ண வச்சிருங்க, என்ன ஒழுங்கா பூசை பண்ண. இதைத்தான் பெருமாண்ட கேட்கணும். ஏன்னா பூசையை ஒழுங்கா பண்ணுனா உங்க வாழ்க்கையில எல்லாம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போய் பெருமான்ட்ட எனக்கு பண கஷ்டமா இருக்கு, உறவுகள் கஷ்டமா இருக்கு, தொழில் கஷ்டமா இருக்கு, கல்வி, இது தனித்தனியால கேட்க வேண்டாம். என்ன செஞ்சா போதும்? பூசையை ஒழுங்கா பண்ணுனா இன்பமே என்னாலும் துன்பமில்லை, அந்த நிலை தானா வரும். நம்ம அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒன்றும் அப்படியெல்லாம் சண்டீச நாயனார் மாதிரியே பூசை பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை கண்ணப்ப நாயனார் மாதிரி பூசை பண்ணுறோமா? நம்ம பண்ணுற பூசையே அரகுற பூசை இல்லையா? கையொன்று நாட விழியொன்று காண புலாலொன் கமலும் மெய்யொன்று சார, இப்படி தான் நம்ம பூசை போயிட்டு இருக்குது. அதனால் பூசைக்கு பயன் போய் கேட்கலாமா? சாமி ஒன்று கேட்பார், டேய் எப்படி பூசை பண்ண தெரியுமா?
அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்? இல்லை சாமி நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு தான் வரணும் இல்லையா? நம்ம பண்ணுற பூசையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் சாமி அது கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும், பார்த்து நீங்களே ஏதாவது பண்ணுங்க அப்படி தான் கேட்க முடியும். ஏன்னா பூசையும் அவன் தான் செய்விக்கின்றான், பூசையும் பெருமான் தான் செய்விக்கிறான். நம்ம நினைச்செல்லாம் பூசை ஒழுங்காக பண்ணிட முடியாது. புரியுதுங்களா? விருப்பம் ஒன்று தான் நம்முடையது. சிவ பூசையில் விருப்பம் மட்டும்தான் நம்முடையது. நல்லா பூசை பண்ணணும், நல்லா பூசை பண்ணணும், இந்த விருப்பத்தை வைத்திருந்தால் பெருமான் செய்து கொடுப்பான். அதுக்கு மேலே நம்ம போய் தனித்தனியாக எதையுமே கேட்க வேண்டியதில்லை. அதனால் பூசை பண்ணாமல் அஞ்செழுத்து சொல்லாமல் ஞானம் விளையாது, ஞானம் வராமல் வீடு பேற்றுக்கு போக முடியாது. மகிழ்ச்சி. உங்கள் பேர் என்னம்மா? கலைச்சி. விழுப்புரத்தில் வந்திருக்க அடியார் கலைச்சொல்லி அம்மா ஐயா போங்க. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. மன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, வாய்க்கனக திரளே போற்றி, இலை மலையானே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்றைய நடந்த வகுப்பு பற்றி ஏதாவது கருத்து ஏதாவது சொல்றீங்களா? கொடுங்க, அவர் கூட. ஐயா ஐயா, நமது சங்க இலக்கியங்களிலும் சமய பெரிய புராணம் மற்றும் நேற்று நடந்த வினாவிடையில் கூட எல்லாம் அறுவகை சமயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க 24 வகை சமயம்னு சொல்றீங்களே, எப்படி? அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் என்பது சிவஞான சித்தியார். அறுவகை என்பது 6 வகைப்பட்ட சமயங்கள், 4 ஒவ்வொன்றிலையும் 6. அதனால 4 24. அடுத்த கேள்வி ஐயா, இது இதோட ஒரே கேள்விதான். நான் இதுவரை பல்வேறு வகுப்புகளில் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நான் கேட்டிருக்கிற கேள்வி. இந்த சங்கற்ப நிராகரணம் என்ற நூலை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார் சொன்னீங்க. மறைநகம சம்பந்தர் அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன வாஸ்தவம்? அவருடைய குருநாதருங்க. அவர் ஒன்றும் நூல் செய்யலை, அவர் எந்த நூலும் செய்யலை, இவர் தான் செய்திருக்கிறார். இல்ல, செய்திருக்கிறார். இந்தியா பூரா மறுக்கிறாங்க, இந்த கருத்தை மறுக்கிறார். எந்த நூல் செய்திருக்கிறாருங்க? இதே சங்கற்ப நிராகரணம் 6 வகை சமயம் தான் சொல்றாங்க. அது 6 என்பதற்கு 6 எடுக்கணும். 6 என்பதற்கு அறுவகைப்பட்ட அப்படிதான் எடுக்கணும். ஏன்னா நீங்க சிவஞான, இப்போ இதற்கும் இவருடைய ஆசிரியர் யாரு? மறைஞான சம்பந்தர். அவருடைய ஆசிரியர் அருள்நிதி சிவம். அவர் சொல்றாரு அறுவகை சமயத்தோர்க்கும் அவவர் பொருளாய் என்று பாடுறாரு. அந்த அறுவகை என்பதற்கு சிவஞான முனிவர் உரை எழுதுறாரு, அறுவகைப்பட்ட 4 வகை சமயம். இவர்கள் காலத்திற்கு முன்னால தோன்றியவங்க பூரா அறுவகை சமயம் அப்படின்றது 6 சமயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஐயா, அதாவது உரையாசிரியர்களை பொறுத்து இருக்கிறது. இப்ப தமிழாசிரியர் உரை செய்கிற போது அவங்க 6 தான் எழுதுவாங்க. சித்தாந்திகள் எழுதினாதான் 24 எழுதுவாங்க. இப்ப தமிழாசிரியருடைய தன்மை வேறு, சித்தாந்திகளுடைய தன்மை வேறு. இப்போ நீங்க சித்தாந்த நூலுக்கு பொருள் செய்யணும்னா சித்தாந்திகள் நூலைத்தான் எடுத்துக்கணுமே ஒழிய தமிழாசிரியர் நூலை எடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ மாயாவாதம்னு வைத்துக்கொள்ளுங்க. மாயாவாதத்தை பத்தி பேசணும்னா யார் பேசணும்? உண்மையாலுமே மாயாவாதி தான் பேசணும், அவர் தான் பேசணும். ஏன்னா அவர் தான் உண்மையால அதில் நிற்கிறவர். அந்த சமயத்தில் நின்று அந்த கொள்கையை அவர் சொன்னாதான் சரியா இருக்கும். புரியுதுங்களா? சித்தாந்தத்தை பத்தி பேசணும்னா ஒரு சித்தாந்தி தான் பேசணும். இப்போ உதாரணத்துக்கு திருக்குறளுக்கு கடவுள் மறுப்பாளர் உரை செஞ்சா எப்படி இருக்கு? கடவுள் வாழ்த்து என்பதற்கு அவர் என்ன உரை செய்வாரு? என்னங்க செய்வாரு? அதேதான். அப்போ அந்தந்த சமயத்தில் உள்ளவர்கள் தான் அதுக்கு உரை செய்யணும். அந்த வகையில் அறுவகை என்பதற்கு இது சித்தாந்த நூல், சித்தாந்திகள் செய்திருக்கிற உரை தான் பொருத்தமானதாக இருக்கும்.
மன்னிச்சுங்க. மறைஞான சம்பந்தர் எந்த நூலும் செய்யலைங்க. அது தவறான கருத்து. அது அப்படிதான். அது இருந்தால் சரி, அது இருந்தால் காமிங்க பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு கொண்டாங்க பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ நம்ம நூல்களில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஆதாரம் இருந்தால் கொடுங்க பார்ப்போம். பேராசிரியர்கள் நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த பேராசிரியர்கள் வந்து மறைஞான சம்பந்தம் எந்த நூலும் செய்யப்படவில்லை. 14 சூசன சாஸ்திர நூலில் நமக்கு அது வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். ஆமாம், சரி, ஆதாரம் தான் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். சரிங்களா? நல்லது. வேற ஏதாவது? அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். சித்தாந்த வகுப்பே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும் கேட்கறதுக்கு. அதுல இந்த சங்கற்ப நிராகரம்ன்றது ஒரு புது பாடமா நானே இப்பதான் கேட்கறேன். நாங்க தமிழாசிரியர்கள்லாம் எல்லாமே எங்களுக்கு தெரியுன்றது கிடையாது. அரசாங்கம் ஒரு சிலபஸ் கையில் கொடுத்துருவாங்க, இதை படி நீங்க செய்யுங்கன்னுவாங்க, அதை தான் நாங்கள் செய்வோம். அதனால எங்களை விட சித்தாந்த ஆசிரியர்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இந்த பாடம் வந்து ரொம்ப கடினமான பாடம். அதை ரொம்ப எளிமையா உற்சாகமா எல்லாருமே வந்து கேட்குற மாதிரி ரொம்ப சிறப்பாக நடத்தின ஆசிரியர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா உட்காருங்கம்மா. அப்புறம் வேற யாராவது இருக்கிறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆமாம், இல்லை கேட்குறீங்களா பாடம்? இல்லை நம்ம சொல்கிறது அவங்களுக்கு விளங்குதா, இல்லை நம்ம சொல்கிறது அவங்களுக்கு விளங்கலையா அப்படின்றது அவருக்கு வந்து அவருக்கு ட்ரேஸ். அதுதான் பாடம் நடத்துகிற முறை வந்து இப்படி நடத்தினா மாணவர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, முகத்தை பார்க்கும்போது இன்னும் எளிமையாக நடக்கலாம், இல்லை அவங்களுக்கு புரியல போலக்குது, இன்னும் கொஞ்சம் விரிகலாம் அப்படின்றது உங்கள். ஆமாம், அதுதான் ஒரு நிரம்ப அது தகுதியுள்ள ஒரு ஆசிரியருக்கு அவருக்கு அந்த இதுதான் வரும். அதுதான் வந்து ஐயா கிட்ட இருக்குது. அதுதான் வந்து தகுதியான ஆசிரியர். அந்த அதனால் எங்கள் சிவமடத்து அடியார்கள் நாங்கள் செஞ்ச தவப்பயன் ஐயா எங்களுக்கு பேராசிரியர் கிடைக்கப்பட்டார். அவர் அதுதான் நாங்கள் செஞ்ச தவப்பயன். அதனால் நாங்கள் இதை அடிக்கடி பார்த்துக்கிட்டோம். நீங்கள் புதுதாக பார்க்கனால இதோட காரணம் இவரும் இல்லை, எந்த பேராசிரியரும் வந்து மாணவர்கள் ஏத்தாப்பில் இருக்கிறவங்க எப்படி நம்ம பாடத்தை கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தான் அவங்க செஞ்சானா அப்போ தான் அவங்களுக்கு தகுதியான ஆசிரியர்கள், நல்ல திறமையான ஆசிரியர்கள் அப்படின்ற நம்மளை சொல்ல முடியும். சரிங்களா? அதுதான் அந்த காரணம். அதுதானுங்க. ஆமாம், அது ரெண்டாவது. அதாவது உங்களுடைய முகம் கண்ணாடி. எங்களுக்கு வந்து நாங்கள் நடத்துகிற பாடத்துக்கு அளவுகோல் எதுன்னு கேட்டால் உங்கள் முகம்தான். அப்போ நீங்கள் தெரிஞ்சு பார்க்குறீங்க, தெரியாமல் பார்க்குறது இல்லை. உங்கள் முகத்தை பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு, புரியல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், இயல்பாகவே தெரியும். கொஞ்சம் புரியலன்னா அப்படியே அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேணாம் இதுக்கு மேலே டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு விட்டு அடுத்த டாபிக் போயிட வேண்டியது தான். ஏன்னா புரியாமல் ஒன்றும் நடத்தி பிரயோஜனம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை பூரா பேசுறதுக்கு இடம் இது கிடையாது இல்லைங்களா? உங்களுக்கு என்ன வாங்க முடியுமோ அதை தான் நடத்தணும் போலே, தெரிஞ்சதை பூரா நடத்திட்டு போகிற இடம் இது கிடையாது. வேற ஏதாவது செய்தி யாராவது சொல்கிறீங்களா? வகுப்பு நிறைவு செஞ்சிடலாமா? நாளைக்கு வகுப்பு வந்து திருவிடையாளர் புராணம் பவானி சேர்ந்த ஜானகிராமையா எடுக்கிறாங்க. எல்லாரும் இன்னைக்கு வந்த போல நாளைக்கு வந்துடுங்க. நிறைவு செஞ்சிடலாங்க. நிறைவு செஞ்சிடலாங்க. நம்ம திருவிளையாடல் புராணம் நல்ல புராண கதையோடு ரொம்ப அருமையாக எடுப்பார். இன்னைக்கு மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நல்லா ஆனந்தமாக கேளுங்க. அதனால் எல்லாருமே நாளைக்கும் இதே மாதிரி வந்துடுங்க. சரி சரி அதே சரி சரி. நம்ம ஐயா இன்னைக்கு நம்மளோட இந்த நூலை சிந்தித்ததுக்கு அவர் மீண்டும் அவர் திருவடிக்கு மேலே நினைந்து நன்றியை பாராட்டி மகிழ்கின்றோம். நம்ம ஐயாவுக்கு நம்ம சிவமடத்தின் அடியார் சார்பாக எடுவாங்க இந்த சிறப்பு செய்வது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருமரபு வாழ்த்து பாடிடலாங்களா? குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும்
வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டார் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைக்கமாதோ திருமரபு நீடோழி தழைக்கமாதோ திருமரபு நீடோழி தழைக்கமாதோ வான்முகில் வளாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.